ஹே குருவி, சிட்டுக்குருவி, ஹே குருவி, சிட்டுக்குருவி, ஓ சோடி எங்க அத கூட்டிக்கிட்டு ஏன் வீட்டுக்குள்ள வந்து கூடு கட்டு. ஹே குருவி, சிட்டுக்குருவி. என்ன சிட்டுக்குருவி பாட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிட்டுக்குருவி ரொம்ப சின்ன குருவி. அது நம்மள நம்பி நம்ம வீட்டுக்கிட்ட அழகா கூடு கட்டும், தண்ணி குடிக்கும். நம்ம ஏதாவது தானியங்கள் வச்சுன்னா அது அழகா சாப்பிடும், கொத்தி கொத்தி சாப்பிடும். இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சின்ன பானை இருக்குல்ல, அதுல குட்டி குட்டி ஓட்டை போட்டு நம்ம வீட்டுல மாடியில, மேல் கூரையில அதுலலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ நம்ம வீட்டை தேடி குட்டி குட்டி சிட்டுக்குருவி எல்லாமே வரும். சரி, ஒரு சிட்டுக்குருவி கதை கேட்கலாமா? ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல ஒரு பூனை இருந்துச்சு. சரியா? அந்த வீட்டுக்கு பக்கத்துல பெரிய கொய்யா மரம் இருந்துச்சு. இந்த கொய்யா மரத்துல ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டி இருந்துச்சு. இந்த கொய்யா மரத்துல பழுக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே இந்த குருவிக்கு தான். வேற பறவைகளும் வரும், சாப்பிடும், போகும். அப்படி இருக்கும்போது இன்னொரு சிட்டுக்குருவியும் அந்த மரத்துல கூடு கட்டிச்சான். அப்போ முதல்ல ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சுல, அந்த குருவிக்கு இந்த குருவி வந்தது பிடிக்கவே இல்லை. நீ என்ன பண்ணணும்? இந்த மரத்தை தேடி வந்தியா, பழத்தை சாப்பிட்டியா, போயிட்டே இருக்கணும். நான் தான் இங்க எப்பவுமே தங்கி இருப்பேன். நீ எனக்கு போட்டு இங்க கூடு கட்டுவியா அப்படின்னு அது மனசுக்குள்ள ஒரு வஞ்சகமாவே நினைச்சுட்டே இருந்துச்சா இந்த குருவிய. அதனால இது ஒரு பிளான் பண்ணிச்சு. என்ன பிளான் தெரியுமா? பக்கத்துல ஒரு பூனை இருந்துச்சுல அந்த வீட்டுல, அந்த பூனை கிட்ட இது ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஃப்ரெண்ட் ஆகிட்டு எப்பவுமே அந்த பூனை கிட்ட இந்த சிட்டுக்குருவி உட்கார்ந்து பேசிட்டு இருக்குமா. அப்பதான் ஒரு நாள் சொல்லிச்சு பூனை கிட்ட, என்ன பூனை நீ வீட்டுல எப்பவும் பாலை குடிச்சிட்டு மீனை தின்னுட்டு இருக்க? குருவி சாப்பிட்டுருக்கியா? குருவி அதோ பாரு சிட்டுக்குருவி, பிடிச்சு சாப்பிடு, ரொம்ப டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிச்சு. இந்த பூனையும் சரி ஓகே ஜாலிதான், எப்பவுமே நம்ம மீனு, பாலு, பழைய சோறு அப்படி எல்லாம் தின்னுட்டு இருக்காம குருவியை ஒரு நாள் டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் தாவி போய் அந்த பறக்க போன குருவிய பிடிச்சு சாப்பிட்டுச்சு. ஆனா இந்த டேஸ்ட் இந்த பூனைக்கு ஒட்டிக்குச்சு. அப்ப அது நினைச்சது, அடுத்த குருவியையும் பிடிச்சு சாப்பிடலாம், சரி அது பேச வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுல ஒரு குருவி, அது இந்த பூனை கிட்ட பேச வரும்போது அந்த பூனை இந்த குருவியையும் பிடிச்சு சாப்பிட்டுச்சு. பாத்தீங்களா? அடுத்தவங்களுக்கு ஒரு கெட்டது செய்ய போய் அது இந்த குருவிக்கு என்னதாயி போச்சு? கெட்டதாயி போச்சு. இப்ப நம்ம இருக்க வீட்டு பக்கத்துல யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட நட்பு பாராட்டும் போது அது நமக்கு பாதுகாப்பாவும் இருக்கும், உதவியாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். ஆனா நம்ம அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சோம்னா அடுத்த நாளே